செய்தித்தாள்களில் பக்கங்களும் தான் மக்களும் இவர்களிடம் இன்னும் அதிகமுள்ள ஆர்வமும் மற்றவர்களை முன்னெடுத்துக்கொள்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு இலக்கு உள்ளது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று மனதின் குரல் மூலியமாக நாட்டு மக்களிடத்தில் உரையாடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு 109வது எடிஷன். ஒரு வாரம் கூட, ஒரு மாதம் கூட தவறாமல் 109 எடிஷன் இன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு நடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், அதாவது இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட நபர்கள் அவர்கள் செய்கின்ற சமுதாயத்தில் மாற்றம், அவர் ஏற்படுத்துகின்ற தாக்கம், அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற சமூக பணிகளை எடுத்துக்காட்டி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இன்றைக்கு பாராட்டியிருந்தார்கள். குறிப்பாக பத்மா அவார்டானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு தனிப்பட்ட நபர்கள், ஒரு இயற்கையை பேணுபவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு நீர்நிலைகளை சுத்தப்படுத்துபவர்களாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடத்துபவர்களாக இருக்கலாம். இப்படி இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட நபர்களாக அவர்கள் செய்த சாதனைகளை பாராட்டி இன்று பத்மா அவார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த திரு பத்ரப்பன் அவர்கள் நம்முடைய நாட்டுப்புற கலைகளை அவர் மக்களிடத்தில் அதிகமாக எடுத்து சென்றதன் காரணமாக, சாதாரண ஒரு விவசாயி, அவருக்கு நம்முடைய பத்மஸ்ரீ விருதானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களுடைய சமூக சேவை, அவர் இந்த நாட்டுக்கு ஆற்றிய சேவையை பாராட்டி பத்மபூஷன் விருதும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. இதையெல்லாம் இன்று பிரதமர் அவர்கள் மக்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அதே போல் இன்னொரு சிந்தனைனா, யானை வழித்தடங்கள், அதில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், அந்த இதை மக்கள் மத்தியில் பாதுகாப்பாக இருப்பதோடு நமக்கான ஆபத்துகளையும் குறைக்க முடியும், அதே போல் யானைகளையும் கணக்கெடுக்க முடியும் என்ற அந்த இதையும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு கருத்துக்களோடு நாட்டு மக்களை சந்தித்து உரையாற்றுவது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி. சார், இப்போ இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளியாடி இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? பிஜேபியோட அது மேலே தாங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. அதெல்லாம் மேலே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், சொல்லுவாங்க. இந்தியா, நான் பல முறை சொல்லுவது, இந்த இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், இவர்கள் எல்லாமே, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இது எல்லாமே ஒரு மக்களை குழப்புகின்ற ஒரு கூட்டணியாக இருந்தது. இந்த கூட்டணி தேர்தல் வரலும் கூட போகாது அப்படின்றது தான் எல்லா அரசியல் நிபுணர்களுடைய கணக்காக இருந்தது. அதே போல தான் அந்த கூட்டணி இன்னும் தேர்தல் தேதி கூட அறிவிக்கல. இந்த கூட்டணி இன்றைக்கு உடைந்திருக்கிறது. மம்தா அவர்கள் தாங்கள் தனியாக நிற்போம்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல நாங்கள் தனியாக நிற்போம், டெல்லியில் தனியாக நிற்போம்னு சொல்லியிருக்கிறார்கள். கர்நாடகா, இது கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்றா நிற்க முடியாது, அதே போல் நம்மளுடைய நாட்டில் கூட, நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட, தமிழகத்தில் கூட ஒரு சில தலைவர்கள் எப்படா அதுலேருந்து வெளியில் போகலாம் அப்படின்றதான் பார்த்துக்கொள்ளும். நீலகிரி மக்களவை தொகுதியில் நீங்கள் போட்டியிட ஆர்வமாக இருக்கிறீங்க? அது தெரியாதுங்க, அது எங்கள் கட்சி தான் சொல்லணும். நாங்கள் தேர்தலுக்கு அந்த தொகுதியை ரெடி பண்ணுறதுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தேர்தலுக்கு தயாரிப்புக்கான முன்னோட்டமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது நான் முன்னின்று அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். வேட்பாளர் யார் என்பது அது கட்சி தான் முடிவு பண்ணுவோம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவோட தமிழ்நாடு உங்களோட வெற்றி வாய்ப்பு? நிச்சயமாக நாங்கள் 40 தொகுதியிலும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 40 இடங்களில் நாங்கள் வெல்வோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி முதல்வர் திருச்சி ஒரு மாநாட்டில் பேசும்போது தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்ஜியமாக இருக்குது, அது மாதிரி இந்தியாவிலேயே பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அது அவருடைய பகல் கனவு. இன்றைக்கு இந்தியாவில் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில், பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதிகமான மக்களவை உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மாநிலங்களிலும் இப்போதைக்கு எங்களுக்கு அதிகமான பெரும்பான்மை இருக்கிற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய தமிழ் மண்ணிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியானது
ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியல போல. அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மன்னனுடைய பாண்டிச்சேரியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கிறார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக மக்கள் விரும்பும் கட்சியாக, அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக மீண்டும் பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்த முறை தமிழகத்திலிருந்தும் 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு இருப்பார்கள். நன்றி.